இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பே நான் பார்க்கக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. முதல்ல அந்த ட்ரைலரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க. பாதியில் நான் போகிறதுக்காக எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம், நண்பர்கள், குறிப்பா ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க, இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிரசாத் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஒரு ட்ரைலர் பார்க்கிறோம் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ட்ரைலரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர்? முதல்ல நான் சமீப காலமா உங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போறதில்லை. ஏன்னா நான் 7 மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துறேன். அதனால தான் இந்த வயசுல இங்கே நின்றுட்டு இருக்கேன். அதனால எந்த விழாக்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போறதில்லை. இது பகலா இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, என்னை 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா. அதுக்காக பாதியில் நான் போறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படியே ஒரு ட்ரைலரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ட்ரைலரை பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு, அதுக்கு தான் ட்ரைலரே பண்றோம். நம்ம ட்ரைலர் எதுக்கு பண்றோம்னா, அந்த ட்ரைலரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை தூண்டணும். அதான் ட்ரைலர். சும்மா அந்த 1.5 நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போறது ட்ரைலர் இல்லை. முதல்ல அந்த ட்ரைலரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க. அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ட்ரைலர் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ள இருக்க கண்டென்ட், அந்த கதைக்குள்ள இருக்க கண்டென்ட் அவ்வளவு நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. அந்த கண்டென்ட் தான் அந்த. இல்லைன்னா சில படங்களுக்கு ட்ரைலர் எப்படி பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அப்படி படங்கள் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், யாரு கேமராமேன்? ஏன்னா அந்த ட்ரைலர் நம்மளை கேட்க வைக்குது. யாரு கேமராமேன்? யாரு எடிட்டர்?
யார் மியூசிக் டைரக்டர்? நம்ம நேற்று கிட்ட கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த ட்ரைலருடைய அந்த 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 கண்டென்ட்டுடைய அந்த கதையின் கருவம் சொல்றோம்ல, அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி அந்த மாடல் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுன்னு. அதை நான் கதையை சொல்லிட்ட பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல, உங்க நேரேஷன்ல சொல்லிட்டீங்க நீங்க. பட் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். ஆனா இதுல நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உண்மையிலேயே. அப்ப எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த கியூரியாசிட்டி, அது அந்த ட்ரைலர்ல இருந்துச்சு. அதுக்கு ஒரு சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பே நான் பார்க்கக்கூடாது. சேலஞ்ச். அவர் எப்படியாப்பட்ட டேஞ்சரோட 3 பசங்க மோதுறாங்க. இதுதான் கதை. கரெக்டா? அவரே பயங்கரமான கிரிமினல். என்ன படத்துல சொல்ற, படத்துல நீங்க ரொம்ப சாப்பிட்டானவர் தெரியும், எனக்கு கடவுள் பக்தி நினைச்சவர் தெரியும். அந்த அந்த ஒரு ஷாட்ல ஒரு கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல. நல்லா மறுபடியும் சொல்றேன். அது கொண்டு போய் ரீச் பண்ற அளவுக்கு கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். படம் நல்லா இருந்தா உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்றாங்க. நல்லா இருந்தா அந்த படத்தை கண்டிப்பா நீங்க பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாத்துட்டையும் நீங்க எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரைலரை முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம்.